ஆக கலிலியோ அவன் தான் உலகம் உருண்டைன்னு சொன்னான். அவனை கல்லுல அடிச்சாங்க. ஏன் இல்ல தட்டை நம்பல. அதுக்கப்புறம் உருண்டைன்னு ஒத்துக்கிட்டான். இந்த உலகம் சரியா மறைக்குதாங்கய்யா? மறைக்குதான் மோகம். கொஞ்சம் அதை தள்ளி வச்சுட்டு இந்த மைக்கை தள்ளி வச்சுக்கோங்க சொல்லு. அவ்வளவுதான். இப்ப தெரியுதாங்கய்யா? உங்க விருப்பமே நமது விருப்பம். வேடிக்கை பார்க்கறது மேலதான். சும்மா வேடிக்கை பார்க்கப்படாது. சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் குரல் வித்தியா காமிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம கூடயே வருவேன். நம்ம காசுல தான் உட்கார்ந்து குடிப்பேன். நல்ல போதை ஏறணும்னு நம்மள மட்டையாக்கி கடையில போட்டுவிட்டு நம்ம சோப்புல இருக்க காசு எடுத்து அதை ஆட்டா வச்சு அதை வீட்டுக்கு போயிருவான். தெரியாம தான் கன்னியாகுமரியில போய் உட்கார்ந்து இருக்காங்க கோடான ஒரு மக்கள். எதுக்கு? சூரிய உதயம் பார்க்க கடலுக்குள்ள இருந்து வருது. கடலுக்குள்ள எங்கடா வருது? கடலுக்குள்ள தானே. அது வாட்டுக்கு ஒரே இடத்துல தான் கிடக்கு. அன்பு சால் நாடக கலா ரசிக பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனம் கணித நன்றியை தெரிவித்து வருகை வருகிறவன அன்போடு வரவேற்கிறோம். நன்றி நடிகர். வணக்கம் 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 வணக்கம். நாடகம் அமோகமா ஆரம்பிச்சிருக்கேன். ஆமா, நல்லபடியா நடத்தி முடிக்கணும். அதுதான் அது நம்ம வேலை. நம்ம வேலை நல்லபடியா உட்கார்ந்து ரசிக்கணும். அது யாரோட வேலை? அது உங்க வேலை. அப்படி சொல்லக்கூடாது. நடிக்க வந்திருக்கா, அது நம்ம வேலை. அவங்க நாடகம் வேடிக்கை தான் பார்க்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு அது என்ன பெரிய வேலை? வேடிக்கை பார்க்கறது வேலைதான். சும்மா வேடிக்கை பார்க்கப்படாது. சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் குரல் வித்தியா காமிச்சுக்கிட்டு இருக்கேன். வேற நாடகம். நாடகத்தை ஒரு ஆர்வத்தோடு அதுல ஒரு ஈடுபாடோடு உட்கார்ந்து பார்த்தாதான் அந்த நாடகம் உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் எங்களை சொல்லக்கூடாது. என்ன காரணம்னா, எங்களை வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. நாங்க வெறும் பம்பரை கட்டதான், கயிறு உங்ககிட்ட இருக்கு. நீங்க சுத்தி விட்டாதான் இந்த பம்பரை கட்ட சுத்தம் இல்லைன்னா பேசாம படுத்துக்கிறோம். அப்ப எங்களை வேலை வாங்க வேண்டியது உங்க பொறுப்பு. இல்லைன்னா நாடகக்காரன் ஈஸியா ஏமாற்றி போடுவேன். என்ன காரணம்னா, கூத்தாடி கிழக்க பார்ப்பேன், கூலிக்காரன் மேக்க பார்ப்பேன். ஏன் ரெண்டு பேரும் பாக்குறேன்? கூத்தாடி கிழக்க ஏன் பாக்குறான்னா, எப்படா இந்த பொழுது விடியும், இந்த ஊருக்கு காசை வாங்கிட்டு வீட்டு பக்கம் போகும்னு அவன் நினைப்பேன். கூலிக்காரன் ஏன் மேக்க பாக்குறான்? இந்த சனியை முடிச்ச பொழுது எப்படா மேக்க போகும். முதலாளிட்ட காசை வாங்கிட்டு பொண்டாட்டி வழியை பார்க்க போகலாம். போற வழியில அப்படி கடைக்கு போயிட்டு போகலாம். ரொம்ப முக்கியம் அந்த கடைக்கு போறதுதான். இப்ப யாங்க கடைக்கு போய் தான் குடும்பம் குடிச்சு வராங்கிறது. ஆக இவங்க ரெண்டு பேரும் கிழக்கையும் மேற்கையும் பாக்குறதுனால சூரியன் கிழக்க உதிக்குதா? ஆமா. என்ன ஓமே
கிழக்கு மேக்க வருதா? அப்படிதாங்க சொல்றீங்க பெரியவங்க. 2024 மறந்துருச்சு. ஆ, இன்னும் நம்ம இப்படியே சொல்லிட்டு இருக்கோம். அதுக்காக பள்ளிக்கூடத்துல படிச்ச பாடத்தை கொஞ்சமா நினைச்சு பார்க்க வேண்டாமா? சூரியன் என்பது ஒரு உருண்டையான கோள், அக்னி பிளம்பு. அது எங்கிட்ட உதிக்கிறதும் இல்ல மறையறதும் இல்ல, ஒரே இடத்துல தான் இருக்கும். நம்ம பூமியை நம்ம இருக்குமே இந்த பூமி, ஆமா, இதுவும் உருண்டையான ஒரு கோள். இந்த பூமி உருண்டைன்னு ஒரு காலத்துல ஒருத்தன் சொன்னான், பெரிய விஞ்ஞானி. அது யாருன்னு தெரியுமா? கலிலியோ. படிச்சவன் தாயா, பட்டதாரியா அதியா அவன் கிரகம் படிச்சு விட்டு உட்காந்து கொட்டு அடிச்சுக்கிட்டு என்ன ஒண்ணு தொலைகிறது, விதி யார விட்டுச்சு? ஆக கலிலியோ அவன் தான் உலகம் உருண்டைன்னு சொன்னான். அவனை கல்லுல அடிச்சாங்க, இல்ல தட்டையா நம்பல. அதுக்கப்புறம் உருண்டைன்னு ஒத்துக்கிட்டான். இந்த உலக உருண்டை என்ன செய்யுமா, இந்த சூரியனை சுத்தி வரும். எப்படி சுத்தி வரும்? தன்னைத்தானே சுத்தி கொண்டு சூரியனையும் சுத்தி வருவதற்கு 24 மணி நேரம். இதுதான் பள்ளிக்கூடத்துல வாத்தியார் நடத்துற பாடம். தன்னைத்தானே சுத்தி ஞாபகத்துக்கு வருவதல்ல, அப்படி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை சுத்தி வருமா, அதுக்கு ஒரு நாள். அப்படி சுத்தி வரும்போது எந்த பக்கம் வெளிச்சமா இருக்கோ அது பகல், எந்த பக்கம் இருட்டா இருக்கோ அது இரவு. அவ்வளவுதான். இதுல சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை. இது தெரியாம தான் கன்னியாகுமரியில போய் உட்கார்ந்து இருக்காங்க கோடான கோடி மக்கள். எதுக்கு? சூரிய உதயம் பார்க்க. கடலுக்குள்ள இருந்து வருது, கடலுக்குள்ள எங்களா வருது, கடலுக்குள்ள தானே. அது வாட்டுக்கு ஒரே இடத்துலதான் கிடக்கு. அப்படி இதையெல்லாம் மனுஷன் நம்ம ஆண்டவன் 6வது அறிவு படிப்பறிவு கொடுத்துருக்காங்க, அதை சிந்திச்சு பார்க்கணும். அதனால இனிமேல் யாரும் உதிக்குது மறையுதுன்னு சொன்னா நம்பாதீங்க. சரிதானா ஐயா? சரியா? மறைக்குதாங்கய்யா? மறைக்குதான் மோகம். கொஞ்சம் அதை தள்ளி வச்சுட்டு இந்த மைக்கையும் தள்ளி வச்சுக்கோங்க சொல்லு. அவ்வளவுதான். இப்ப தெரியுதாங்கய்யா? உங்க விருப்பமே நமது விருப்பம். ஆக இப்ப நீங்க நாடகத்தை எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்றேன். கண்ணாலை நாடகத்தை பார்த்துடுங்க, பாட்டுகளை போட்டுடுங்க, நாடகத்தை பார்த்துடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டுடுங்க. முதல்ல நான் நோட்டீஸ் வாசிக்கிறேன், அடுத்து நாங்களும் வாசிக்கிறோம். அப்புறமா நீங்க பொட்டி மருந்தங்க ஆல்ரெடிலாம் தனியா வாசி சேர்ந்தே வாசிப்போங்கிறேன். அந்த வேலையே வேண்டாம். அந்த அப்படி சொல்லக்கூடாது. சேர்ந்து தான் வந்தா, சேர்ந்து சாப்பிட்டோம், சேர்ந்து நாட ஆரம்பிச்சோம், சேர்ந்து தான் வாசிப்போம். அதெல்லாம் சேர்ந்து செய்யலாம். நோட்டீஸ் வாசிக்கும் போது நான் தனியா தான் வாசிக்கிறேன். என்ன காரணம் அப்பதான் தெளிவா தெரியும். இல்லன்னா இன்னொன்னு நம்மளுக்கு சிவரங்க மேடையிலே பப்னா நடிக்கும் யூடியூப் சேனலுடைய ஃபேமஸ் பப்னா நடிக்கும் ஹரிஹரன் அவர்களுக்கு கரிசகுளம் கிராமத்தின் சார்பாகவும் மாமன்னர் மருதுபாண்டியருடைய பேரவை சார்பாகவும் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது.
ஆர்மணிய கலையரசு மாப்பிள்ளை அழகேசன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பிலே இங்கே ஆடை அளிக்கிறார்கள். அன்பு தம்பி மோகன்தாஸ் அவர்களுக்கு ஆடை அளிக்கப்படுகிறார்கள். ஆல்ரவுண்டர் பெங்களூரு சாந்தாரம் துரைராஜ் அவர்களுக்கு ஆடை அளிக்கிறார்கள். அன்பு மாமா ஜோதி அவர்களுக்கு இங்கே ஆடை அளிக்கிறார்கள். நாடக அமைப்பாளர் சார்ந்த அன்புள்ளங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பிலே மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி எடுக்கிறது. வணக்கம் வணக்கம் வணக்கம். நோட்டீஸ் ஏன் நான் தனியா வாசிக்கிறேன்னு சொன்னா எங்க குருநாதர் சொல்லி கொடுத்தது எப்படி என்ன இது கூட கொள்ளைக்கு போனாலும் கூட்டு சேர்ந்து போகாதடான்னு சொல்லி இருக்காங்க. போறதே கொள்ளைக்கு, அது என்ன கூட்டு சேர்ந்து போனா கூட்டு சேர்ந்து போனாலே நம்மள குட்டி சீவர் ஆக்கிடுவாங்கன்னு தெரியும் எங்க வாத்தியா இருக்காதான் சொல்லியிருக்காரு. நம்ம கூடயே வருவேன், நம்ம காசுல தான் உட்கார்ந்து குடிப்பேன். நல்ல போதை ஏறணும்னு நம்மள மட்டையாக்கி கடையில போட்டுவிட்டு நம்ம சோப்புல இருக்க காசு எடுத்து அதை ஆட்டா வச்சு அதை வீட்டுக்கு போயிருவேன். போகும்போது சும்மா போக மாட்டேன், நம்ம வீட்டுல இறங்கி சொல்லிட்டு போவேன். என்ன ஓம்பரிச்ச ஓவர் போதையை போட்டு கடையிலேயே படுத்து கிடக்காங்க. நமக்கு தேவையா? வாங்கியும் கொடுத்து போட்டு வாங்க போறதுக்கு நம்ம வாட்டுக்கு போனோமா தனியா போனோமா ஒரு ஹோட்டல் வாங்கணுமா சாப்பிட்டோமா படுத்தமான்னு இருக்காது. தொந்தரவு இல்லாதவே மிளகுனூர் ஊராட்சி எஸ் கரிசல்குளம் கிராமத்தில் அமைந்த அருள்புரியும் ஸ்ரீ முனியாண்ட சுவாமி ஆடி மாத பூஜையை முன்னிட்டு இந்த கரிசல்குளம் கிராம கலையரங்கத்திலே திருமதி லதா அண்ணாதுரை மானாமதுரை ஒன்றிய பெருந்தலைவர் அவர்கள் மற்றும் திரு ஏசி மாரிமுத்து மாவட்ட கவுன்சிலர் எக்ஸ் சேர்மன் அவர்கள் மற்றும் திருமதி சுமதி ராமகிருஷ்ணன் மிளகனூர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் மற்றும் திருமதி ஜெயலட்சுமி காந்தி அன்னவாசல் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் மற்றும் மானாமதுரை காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் இவர்களுடைய முன்னிலையிலே இங்கு நடைபெறக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் விமர்சையாக இங்கே நடைபெறும். நாடகத்தில் பங்கு பெறக்கூடிய நடிகர் நடிகர் மாணவர்கள் தென்னக மேடைகளுக்கு வெற்றி முரசு கொட்டி கொண்டிருக்கும் நடிப்பு செய்ய நாயகன் உங்கள் அபிமான செல்வன் சங்கீத சாம்ராட் என்ற புகழ்பெற்ற அன்பு நண்பர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் இங்கே வேலன் விருப்பம் அளிக்க காத்துள்ளார். அதற்கிடையாக கோயிலும் நீங்க கானங்களை பாடி மகிழ்விக்க காத்திருக்கிறார் போலீஸ் கோகிலவாணி அன்பு மகள் அமையபுரத்தை சார்ந்த கே நந்தினி அவர்கள் இங்கே வண்டி அளிக்க காத்துள்ளார்கள். பள்ளிக்கும் முருகனுக்கும் எப்படியாவது மனமுடித்து தீர வேண்டுமே கட்சி கட்டிக் காத்திருக்கிறார் சொல்லிருக்கு வீரர் முறையோடு பேச உரையாட காத்திருக்கின்றார். இலக்கிய தொடர் இதிகாச தொடர் எல்லாம் பட்டங்களை தாங்கியிருக்கின்ற உங்கள் குடப்பம்பட்டி சார்ந்த பெருமாள் ராஜ் அவர்களுக்கு நாரதம் அளிக்க காத்திருக்கிறார். மேலும் எங்களுக்கெல்லாம் பக்கபலமாக பக்கபலமாக இசைகளை இசைக்க வந்திருக்கிறார்கள். இசை வேண்டுகள் ஆர்மணி சக்கரவர்த்தி மெல்லி சித்திரகம் அன்பு மாப்பிள்ளை கோவில்பட்டி டி அழகேசன் அவர்கள் ஆர்மணி அன்பின் பாடல்
That's